எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்டாப்ல. இல்லங்க, வாய்ப்புங்கிறது அரிய பொக்கிஷம் மாதிரி. அது கிடைக்கும் போது நம்ம நழுவ விட்டோம்னா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்ல. என்னால முடியும் நான் நம்புறேன். அதுக்கு என் உடம்பு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். நீங்க பயப்படாதீங்க. எனி ப்ராப்ளம்? இல்ல சார், நான் ரெடி. ஆனா ஒரு சின்ன உதவி மட்டும் நான் கேட்பேன். எனக்கு இந்த பவர் மிஷின்ல தைக்கிறதுக்கெல்லாம் வராது. அதனால சாதாரண ஸ்டிச்சிங் மிஷின் இருந்ததுன்னா எனக்கு கொடுக்க சொல்லுங்க. என்ன பவர் மிஷின்ல தைக்க வராதா? இல்ல பவர் மிஷினை பார்த்ததே இல்லையா? மகேஷ், நான் தான் சொன்னேன்ல, இவங்க கிட்ட எல்லாம் பெரிய சோர்ஸ் எல்லாம் இருக்காது. இவங்களே பழைய மிஷினை வச்சு பழைய துணியை தைக்கிற கோஷ்டிங்க. ஏதோ சின்ன ஆர்டர் முடிச்ச மெதப்புல இங்க வந்து நிக்கிறாங்க. எதுக்கு போட்டி வச்சு நம்ம நேரத்தை வீணடிக்கணும்? மேடம், ஒரு நிமிஷம். திறமைங்கிறது தைக்கிற ஆள் கிட்ட இருக்கு, மிஷின்ல இல்ல. அப்படி இருந்தா வேலைக்கு திறமையான ஆளுங்களை எதுக்கு எடுக்கணும்? எல்லாம் மிஷினா வாங்கினாலே போதுமே. மிஷினுங்கிறது டெக்னாலஜி, அது எனர்ஜி இல்ல. என்னால பழைய மிஷின்ல 1 மணி நேரத்துல தைக்க முடியும். எனக்கு எப்பவுமே முத துணி அதுல தைச்சாதான் சரியா இருக்கும். மத்தபடி என்கிட்டயும் பவர் மிஷின்லாம் இருக்கு. அதை விட பவர்ஃபுல்லா வேலை பாக்குற ஆளுங்களும் இருக்காங்க. கூட்டமா இருந்தாதான் பெரிய சோர்ஸ்லாம் நீங்க நினைக்காதீங்க. கூட்டாளிங்க கூட இருந்தாதான் பெரிய சோர்ஸ்.